ஆன்மீக ஒளி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் சில காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்கா. தொட்டதெல்லாம் நஷ்டம். மனசுல எப்பவுமே ஒரு இனம் புரியாத பதற்றம், கவலை இருக்கா? இதற்கெல்லாம் ஒரே ஒரு எளிய தீர்வு நம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்தம். அப்படி என்ன இருக்கு இந்த நேரத்துல? இந்த நேரத்தோட ரகசியத்தையும் இதை நாம கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கையில நடக்க போற அற்புதத்தை பத்தியும் ஒரு அழகான கதையோட இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. உங்க வாழ்க்கையை மாற்ற போகும் அந்த ரகசியம் இதோ. ஒரு ஊர்ல சோமநாதன் அப்படின்னு ஒரு நெசவாளி, துணி நெய்பவர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர், கடுமையான உழைப்பாளி. ஆனா அவர் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவரால் வாழ்க்கையில முன்னேறவே முடியல. கடன் தொல்லை, குடும்பத்துல நிம்மதியின்மை, எப்போது பார்த்தாலும் சோர்வுன்னு அவதிப்பட்டார். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். அவரிடம் சென்ற சோமநாதன், சுவாமி, நான் தர்ம நெறிப்படிதான் வாழ்கிறேன், உழைக்கிறேன். ஆனால் என் வறுமையும் கவலையும் தீரவே மாட்டேன் என்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று மனமுருகி கேட்டார். அதற்கு அந்த ஞானி புன்னகைத்து, சோமநாதா, நீ உழைக்கும் நேரத்தை மாற்று. நாளை முதல் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் எழுந்து உன் நெசவு வேலையை தொடங்கு. உன் கவலைகள் தீரும் என்றார். சோமநாதனும் ஞானி சொன்னபடியே அடுத்த நாள் அதிகாலை 3:30 மணிக்கு விழித்தெழுந்தார். குளித்துவிட்டு இறைவனை வணங்கி அமைதியான அந்த அதிகாலை வேளையில் தன் தறியை இயக்கத் தொடங்கினார். அடுத்த சில நாட்களிலேயே சோமநாதன் சில ஆச்சரியமான மாற்றங்களை கவனித்தார். அதிசய உழைப்பு, பகல் நேரத்தில் சத்தமும் மனிதர்களின் இடையூறும் இருப்பதால் ஒரு நாளைக்கு 2 புடவைகள் மட்டுமே நெய்ய முடிந்த அவரால் அமைதியான அதிகாலையில் 4 புடவைகளை மிக நேர்த்தியாக நெய்ய முடிந்தது. அதிகாலையில் பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருந்ததால் புடவைகளில் புதிய புதிய வண்ண வடிவமைப்புகளை செய்ய அவர் மூளை மிக துரிதமாக வேலை செய்தது. மன அமைதி, அதிகாலை காற்று அவர் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியாக்கியது. கோபமும் பதற்றமும் காணாமல் போயின. அவர் நெய்த புடவைகளின் தரம் ஊரெங்கும் பேசப்பட்டு தேடி வந்து மக்கள் வாங்கத் தொடங்கினர். சில மாதங்களிலேயே சோமநாதனின் கடன் தீர்ந்தது, செல்வம் பெருகியது, குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. மீண்டும் ஞானியை சந்தித்த சோமநாதன் அவர் காலில் விழுந்து நன்றி கூறினார். அப்போது ஞானி சொன்னார், சோமநாதா, பிரம்ம முகூர்த்தம் என்பது தேவர்களும் பித்ருக்களும் பூமிக்கு வரும் நேரம். அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிரம்பியிருக்கும். அப்போது நாம் செய்யும் பிரார்த்தனையும் உழைப்பும் பல மடங்கு பலனை தரும். நீ அதை சரியாக பயன்படுத்தினாய், வென்றாய் என்று வாழ்த்தினார். கதையை முடித்த பிறகு நேயர்களுக்கு புரியும்படி நன்மைகளை சுருக்கமாகச் சொல்லி வீடியோவை முடியுங்கள். நேயர்களே, சோமநாதனின் வாழ்க்கையை மாற்றிய பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றும். அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் எழுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன தெரியுமா? மன அமைதி மற்றும் புத்தி கூர்மை அதிகமாகும். தூய்மையாக இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், முகம் பொலிவடையும். இந்த நேரத்தில் பிரபஞ்ச கதவுகள் திறந்திருக்கும் என்பதால் நம்முடைய நியாயமான ஆசைகள், பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும். நீங்களும் நாளையிலிருந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழ முயற்சி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆன்மீக ஒளி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.